கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த 5 மாதங்களில் ரூபாய் 7 லட்சம் கோடி முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்ததால் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. பச்சை நிறத்திற்கு மாறிய வீராணம் ஏரியை கண்டு பொதுமக்கள், விவசாயிகள் அதிர்ச்சியுற்றனர். முதல் கட்டமாக 87 செல்ல பிராணிகளுக்கு தாம்பரம் மாநகராட்சி உரிமம் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடியின் தியானத்தை விமர்சிப்பதா என தமிழக பாரதிய ஜனதா கண்டனம் தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ள நிலையில் சென்னை மாதவரத்தில் உள்ள மருந்து கடை ஒன்றில் பிளாஸ்டிக் போத்தல்களில் தாய்ப்பாலை அடைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவது உறுதியான நிலையில் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு திடீர் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கைபேசிகள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் தூக்க கலக்கத்தில் பெண் ஒருவர் விழுங்கிய செயற்கை பல் வரிசையை அறுவை சிகிச்சை மூலம் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் அகற்றினர். தமிழகத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் சென்னையில் குளிர்சாதன பயன்பாடும் மின் விசிறியும் உச்சம் தொட்டது. பள்ளிகள் திறப்பதை 2 வாரத்திற்கு ஒத்திவைக்க ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை அருகே போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 4800 மது பாட்டில்களுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு 3ஆக உயர்ந்துள்ளது. பெயிண்ட் தொழிற்சாலையில் இருந்து மேலும் ஒருவரது உடல் கருகிய நிலையில் கண்டெடுத்துள்ளனர். காந்தியை தெரியவில்லையா, மோடி 3ஆம் வகுப்பு கூட படிக்கவில்லை போல என EVKS இளங்கோவன் விமர்சனம் செய்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஓட்டுகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களை நியமிக்கலாம் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டால் பெற்றோருக்கு ரூபாய் 25,000 அபராதமும் 3 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தபால் ஓட்டுகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் அனுப்பியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரியில் 2வது நாளாக பூட்டிய வீட்டில் துர்நாற்றம் அடித்த நிலையில் திறந்து பார்த்த மக்களுக்கு பேரதிர்ச்சியாக தாயும் 2 பிள்ளைகளும் இறந்து கிடந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆன்லைன் கடன் தொல்லையால் குடும்பத்தோடு தற்கொலைக்கு முயன்றதில் சிறுமி உயிரிழந்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் பங்கேற்கவிருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குழந்தையின் பாலினத்தை கருவிலேயே கண்டறிந்ததாக எழுந்த புகாருக்கு இர்ஃபான் அளித்த விளக்கம் திருப்தி என மருத்துவத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருடர்கள் நிலத்தில் பிரதமர் மோடி எதற்கு தியானம் செய்ய வேண்டும் என சு. வெங்கடேசன் MP கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையை சேர்ந்த 1 வயது பெண் குழந்தையின் இதயம் சென்னை குழந்தைக்கு பொருத்தப்பட்டது. ஆஸ்திரேலிய அணியை 35 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் வீழ்த்தியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 360 குறைந்து சவரன் 53,840க்கு விற்பனையானது. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.